ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ராக் லியோன் பேப்ளேட் இருக்குது பார்த்திங்களா, மெட்டல் பேப்ளேட். ஸோ இதுக்கும் 1 2 3 4 5 6 இந்த 6 பேல்டுக்கு வந்து பேட்டில் போட போகிறோம். ஸோ இல்லை கைஸ், 6 இல்லை, நிமிஷம், அது 7ஆம் மாதத்துக்கு இந்த வேல்டு வந்திருக்கான். ஸோ மொத்தம் 7 வேல்டு கைஸ். 7 வேல்டுக்கும் நம்ம ராக் லியோனுக்கும் பேட்டில் போட போகிறோம். இப்போ இது வந்து நார்மல் ராக் லியோன் கிடையாது, இந்த அட்வான்ஸ்டு இல்லை, ரொம்ப ஹைட்டு கம்மியான ராக் லியோனு. ஏன்னா இருக்கையிலே நம்மக்கிட்ட இருக்கையிலே ஹைட்டு கம்மியான வேல்டு இதுதான். இப்போ பாருங்கள், எல்ட்ராகோட ஹைட்டு கம்மியாக இருக்கும், டெம்போவோட ஹைட்டு கம்மியாக இருக்கும். அது உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியாது. சரி, ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பேட்டில் போட்டுருவோம். 3 பாயிண்ட் எடுக்கிறவங்க தான் கைஸ் வின்னரு. ஃபஸ்ட் எடுக்க போகிற வேல்டு வந்து பார்த்திங்கன்னா டார்க் புல். லெட் இட் ட்ரிப். 3 2 1 லெட் இட் ட்ரிப். ஓ, போயிட்டாங்க. ஓ, இவனுக்கு ஒரு மாதிரி ஒன்றுமே கரெக்டாக ஓடணும் கைஸ். அது எப்படி ஒன்றுன்னு மறந்துட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இவன் ஏதோ ஒரு மாதிரி டெக்னிக்கில் விட்டால் தான் கைஸ் கரெக்டாக சுற்றுவான். போடு. ஐயோ, டே 3 2 1 லெட் இட் ட்ரிப். கரெக்டாக விட்டா போதும்னு நினைக்கிறேன். ஆட்ரா லியோன், லைட்டாக வர ஸ்லோ விட்ருக்கேன். ஸ்லோ விட்ட தப்பாக போச்சே. ஐயோ கைஸ். ஸோ டார்க் புல் ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கு. நெத்தியடி சொல்லியடி. ஐயோ, டே 2 பாயிண்ட் எடுத்துருக்காங்க ஸ்டார் புல்லு. நெக்ஸ்ட் பேட்டில். ஓகே, 3 2 1 லெட் இட் ரிப். ஐயோ கைஸ், இருங்க கைஸ், லான்ச்சிங் மிஸ்டேக்கு, ஒன்னராட்டி விடுவோம். 3 2 1 லெட் இட் ரிப். டேய், ஐயோ, என்ன கைஸ் இது குட்டியாக இருக்கிறதால தடுது. சரி, பேசாமல் நான் கேஜ் போட்டு வரேன். ஓகே கைஸ், கேஜ் போட்டு வந்துட்டேன். 3 2 1 லெட் இட் ரிப். 3 2 1 லியோன் லெட் இட் ரிப். இப்போயும் வழி போனால் அவ்வளோதான், பார்த்துக்கோ. டேய் போங்கடா. ஓகே கைஸ், 3 2 1 லெட் இட் ரிப். 3 2 1 நெத்தி அடி சொல்லியடி. அப்பாடி, இப்போ தாங்க ஒழுங்காக சுற்றுறான். ரொம்ப ஹைட்டு கம்மியாக இருக்கான்றதுனால ரொம்ப ஈஸியாக தட்டுறாங்க கைஸ். கேஜை மாற்றிக்கிறேன். அப்பாடி, இப்போ தான் ஓகே, கரெக்டாக இருக்குது. ஓகே, லியோனுக்கு ஸ்டெமினா போகுது, பட் டார்க் புல்லுக்கும் போகுது. பார்ப்போம். லியோனுக்கு தான் கைஸ் போச்சு, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே, லியோன் கவுந்து விட்டது. சரி, ஓகே கைஸ், இருந்தாலும் நம்ம இந்த பேட்டில் வந்து இன்னொரு இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா ஸ்டேடியத்தை மாற்றிருக்கோம்ல. ஸோ லியோன் 1 பாயிண்ட், டார்க் புல் 2 பாயிண்ட் எடுத்திருக்கான். இப்போ 3 பாயிண்ட் எடுத்துட்டான். நம்ம இப்போதைக்கு 1 பாயிண்ட் வச்சுப்போம். ஏன்னா அது கரெக்டாக லேண்ட் ஆகும் போதே அடிச்சிட்டான். அது ஸ்டேடியமும் இல்லை, கேஜும் இல்லை, இவனுக்கு டிஸ்அட்வான்டேஜ், அதனால தான். லெட் இட் ட்ரிப். இப்போ வந்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. இப்போயும் லியோனுக்கு தான் டிஸ்அட்வான்டேஜ், அடித்து பறக்கூட முடியாது. இருந்தாலும் அவன் பார்ப்போம். ஸ்டெமினா இருக்குது கொஞ்சம் லியோன்கிட்ட, அதை வச்சு ஏதாவது பண்ணுறானான்னு பார்ப்போம். இப்போ கொஞ்சம் நான் ஸ்பீடாக தான் சுற்றிருக்கேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக சுற்றிட்டுருக்கு. பார்ப்போம் கைஸ். ஆனால் எனக்கு லியோன் அடித்து மற்ற வேல்டு பறந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை கைஸ், அந்தளவுக்கு. ஏன்னா அது ஒரு டிஃபென்ஸ் டைப் பேப்ளேடு, மற்ற வேல்டு வச்சா தடுக்கும். மற்றபடி அந்த வேல்டால் அந்த வேல்டால் மற்றதுக்கு ஒன்றும் ஆகாது. சரி, டார்க் புல் வந்து 2 பாயிண்ட் எடுத்துகிறாங்க கைஸ். 3 2 1 லெட் இட் ட்ரிப். 3 2 1 நெத்தி அடி சொல்லி. டே போடு. அப்படிதான் போடுற லியோன். நல்லா தான் அடிக்குது, நல்லா தான் அடிச்சிட்ருக்கு, செம்மையாக அடிக்குது கைஸ். ஜெயிச்சிடும் போல லியோனு. எங்கே பாருங்க, ஸ்டெமினாவும் இருக்குது. இப்படி தான் அடிக்கணும், அதை விட்டுட்டு
இத்தனைக்கும் வெளியே போயிட்டு வந்தான். இது எனக்கு தெரிஞ்சு ஜெயிக்க போகிறான்னு லியோன் இந்த பேட்டில். ஏன்னா டக்குன்னு ஸ்டெமினா குறைஞ்சிச்சு. டே லியோன். ஆமாம், ஒரு பேலன்ஸ் டைப் பேர்டால் எவ்வளோ தான் நிற்க முடியும். டே சா கைஸ், இந்த லாஸ்ட் பேட்டில் தான் பயங்கரமாக ஆடினா. ஆனால் இந்த வேல்டு ஃபஸ்ட்டு நான் விடும்போது அப்படியே ஸ்டெமினாவாக நின்றுச்சு கைஸ். இப்போ தேஞ்சி அப்படியே அட்டாக் ஆகிடுச்சு. ஓகே, டார்க் பில் தான் இந்த பேட்டில் ஜெயிச்சிருக்கு. ஒன்றும் நிறைய வேல்டு இருக்குது, டக்குன்னு வாங்க. அடுத்து வந்து இவன் எடுப்போம், ஸ்டாம்ப் ஆக்சஸ். இவன் பேர் வந்து சரி ஸ்டாம்ப் ஆக்சஸ்னே வச்சுக்கோங்க. பிளட் பேக்ஸஸ் இது பேர். 3 2 1 லெட் இட் ரெப். ஐயோ போச்சு. வெரி பேட்டில் கைஸ். 3 2 1 லெட் இட் படி நெத்தேடி சொல்லிடி. ஐயோ டேய், ரீபேட்டில் கைஸ். 3 2 1 லெட் இட் ட்ரிப். நெத்தியடி சொல்லியடி. ஓகே, எப்படியும் அவன் ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கான், அதனால எனக்கு சந்தோஷம். ஏன்னா 2 பேரும் எவ்வளோ நேரம் ஊந்துனே இருந்தாங்க. இப்போயாச்சும் ஒரு பாயிண்ட் ஒருத்தன் எடுத்துருக்கான்ல. பேக்ஸஸ் 1 பாயிண்ட் கைஸ். 3 2 1 லெட் இட் ட்ரிப். நெத்தியடி சொல்லி. ஏய் போடு கைஸ். லியோனு என்னாச்சுன்னு தெரில. என்னடா கைஸ், டார்க் பூல் வந்து இவனோட ஒரு கொஞ்சம் ரொம்ப பவர் கம்மி தான். அவனே தோக்கடிக்க முடியல. இவன் வந்து செம்ம வெயிட்டு, செம்ம பவரு. இவரும் சுற்றி எம்சில் போட்டிருக்கோம். இந்த வேல்டே ஏதோ என்ன நினச்சான்னு தெரில, அட்டாக் பண்ணி ஜெயிச்சிட்டான். ஓகே, 1 பாயிண்ட் தான் எடுத்துருக்கான். இருந்தாலும் 3 2 1 லெட் இட். கை வலிக்க விட்றாங்க. நெத்தியடி சொல்லிடி. ஓகே, இப்போ தான் பேட்டில் சூடு பிடிக்குது. போடு. ஐயோ டே போடா. நீயும் நெக்ஸ்ட் பேட்டில் கைஸ். நெத்தியடி சொல்லிடி. லெட் இட். கைஸ் வெறுப்பேத்துறாங்க கைஸ். ஐயோ கைஸ், விஜய் சிஎம் வந்தால் தான் எல்லாம் செய்யாமல் போல் வரப்போகிறாரு. ஆனால் சில பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி தான் லியோனுக்கும் சில பிரச்சனை இருக்குது. என்னென்னா இந்த டிப்பு தான். 2 பாயிண்ட் வந்து பேசஸ் எடுத்துருக்காங்க கைஸ். நெத்தேடி சொல்லி. என் லான்ச்சரே போயிடுச்சுரா அவனால. 3 2 1 லெட் இட். நெத்தியடி சொல்லிடு. ஓகே, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் இந்த பேட்டில். போடா கைஸ், இந்த வேல்டு ஜெயிக்கும் கைஸ். இவ்வளோ ஸ்டெமினா இருக்குது. தட்டுறதுனால தான் ஆகுது. இது கொஞ்சம் ஹைட் அதிகமாக பண்ணி அப்புறம் ஏதாவது பண்ணுவோம். ஓகே, பேசஸ் 2 பாயிண்ட் எடுத்துருக்கான். நெத்தியடி சொல்லிடு. லெட் இட் ட்ரிப். ஓகே கைஸ், பேசஸ் 3 பாயிண்ட் எடுத்து இந்த பேட்டில் ஜெயிச்சிருக்கான். ஒரு அடி சும்மா ஓடுறேன். இப்போ மட்டும் நல்லா ஆடுறா. ஃபஸ்ட்லாம் லியோனை புகழ்ந்து தள்ளுவாங்க கைஸ் எதுவாக இருந்தாலும். ஏன்னா அப்போ வந்து இந்த பெல்ட் செம்ம பவராக இருக்கும், செம்ம டிப்பு. அது ஆனால் அது வேறு டிப்பு. ஓகே, பேசஸ் ஜெயிச்சிட்டான். அடுத்து இருக்க போகிற வேல்டு வந்து டெம்போ. இவனே ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். 3 2 1 லெட் இட் ட்ரிப். 3 2 1 லெட் இட் ட்ரிப். அவ்வளோ அந்த வேல்டே முடிக்கல. இவன் ஸ்டெமினா டைப்பு. இவன் எப்படி கைஸ் முடிப்பான்? அட்டாக் டைப்பே ஸ்டெமினா காலி பண்ணி முடிக்க முடியல. இவன் ஸ்டெமினா டைப்பு. இவனை எப்படி முடிப்பான்? ஸ்டெமினா அப்படியே இருக்கு லியோனு எழுற டெம்போக்கு. ஓகே, இந்த பேட்டில் வந்து யார் கைஸ் ஜெயிக்க போகிறா? லியோன் தோத்துட்டான்னு நினைக்கிறேன். தோத்துறான். ஃபஸ்ட்டு ஏதோ லைட்டாக ஸ்டெமினா போயிடுச்சு. ஓகே, டெம்போக்கு பரவாயில்ல. நெத்திடிச்சு ரெடி. 3 2 1 லெட் இட். தரத்தட்டலடா. இவன் தரத்தட்டாமல் சுற்றினாதாங்க சார் அது ஒரு நல்ல இது. பேசாமல் இவன் டிப்புக்கு கீழே ஒரு ஓட்டை இருக்குல்ல குட்டியாக, அதுக்குள்ளே ஏதாவது ஒரு குச்சி மாதிரி சொறி விட்டோம்னா ஒரு
நல்லா ஸ்டெமினாவாக இருக்கும். அந்த மாதிரி ஏதோ பண்ணலாமான்னு பார்ப்போம், பண்ணுறோமான்னு பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டே அதை பண்ணலான் இருந்தேன். சரி இருந்தாலும் ஃபஸ்ட்டே பண்ணோன்னா ரொம்ப ஸ்டெமினாவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஏதோ விட்டுட்டேன். கன்ஃபார்மாக அதை பண்ணுறேங்க கைஸ் எடுத்து. அப்போ தான் இந்த வேல் பாராக இருக்கும். அவ்வளோதான், தோத்துட்டான். ஸோ இந்த பேட்டில் ஜெயிச்சிருக்கிறது நம்ம டெம்போ தான். நெக்ஸ்ட் பேவில் வந்து பார்த்தீங்கன்னா பிளிட்ஸ் ஸ்ட்ரைக்கர். ஸோ இவங்ககிட்டலாம் என்ன பண்ண போகிறான்னு தெரில, பார்ப்போம். நான் தேடி பட்டா அப்படியே செதறிடுவோன்னு நினைக்கிறேன். 3-2 லிட்டர் நான் ஆகுதுன்னு பார்ப்போம். அவனே போய் வாண்டடாக அடி வாங்க போகிறாங்க இஸ்லியோனே. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸ்டெமினா போகும்போது வந்து அடிக்கிறான். இந்த பேட்டில் பிளிட்ஸ் தோக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிளிட்ஸோட இவனுக்கு ஸ்டெமினா அதிகமாக இருக்குது. லியோன் தாங்க இந்த பேட்டிலோட வின்னர். ஸோ 1 பாயிண்ட் கோஸ் டு லியோன். 3-1 லிட்டரு நெத்தி அடி, சொல்லி அடி சேர்த்து. ஓகே கைஸ், ஸ்டெமினா போகுது லியோனுக்கு. இப்போ பிளிட்ஸ் ஸ்ட்ரைக்கருக்கு. இந்த பேட்டில் பிளிட்ஸ் ஸ்ட்ரைக்கர் தோற்றுருவான் போல கைஸ். இல்லை லியோன் ஸ்டெமினா இல்லை. பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். 3-2-1 நெத்தி அடி சொல்லி அடி. 3-2-1 நெத்தி அடி சொல்லி அடி. ஓகே, இந்த பேட்டில் லியோன் ஜெயிச்சிருக்கான். ஆமாங்க கைஸ், இவனுக்கு ஸ்டெமினா இல்லை, அதனால ஜெயிக்கிறான் போல. மோடு மாற்றுவோம் கைஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம பேலன்ஸ் மோடில் போட்டிருக்கோம். இல்லை இது வந்து ஒரு ஸ்டெமினா மோட் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டெமினா மோடில் போட்டிருக்கோம். பேசாமல் இவனை ஃபஸ்ட்டு விட்டு இவனை விடுவோமா? அது கொஞ்சம் இவன் தான் வெயிட்டாக இருக்கான், அதனால் இவனே ஃபஸ்ட்டு விடுவோம். செடி சொல்லிடி. 3-2-1 லெட் இட் ரெப். ஓகே, அதுக்குள்ளே பிளிட்ஸுக்கு ஸ்டெமினா போயிடுச்சு கைஸ். அப்போ லியோன் இவனை மட்டும் காலி பண்ணுறான். அதுக்குள்ளே காலி ஆகிட்டான். இல்லை இந்த வாட்டி யார் ஜெயிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிளிட்ஸ் ஸ்ட்ரைக்கர் ஜெயிச்சிருக்கு. இந்த மோட் வச்சோன்னே ஜெயிச்சிட்டான். ஓகே, 3-2-1 லெட் இட் ரெப். நெத்தி அடி சொல்லி அடி. இந்த வாட்டி என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். லியோன் இப்போ 2, பிளிட்ஸ் இப்போ 1. இந்த வாட்டி லியோன் நல்லா அடிக்கிறான். இருந்தாலும் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த வாட்டி பிளிட்ஸு போச்சு கைஸ். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பிளிட்ஸு தான் தோக்க போகிறான்னு நினச்சிட்டே இருக்கேன். ஆமாம் கைஸ், இவன் அவனுங்கிட்டலாம் தோத்துட்டு இவங்ககிட்ட ஜெயிச்சிட்டாங்க கைஸ். என்னதான் இருந்தாலும் பிளிட்ஸ் ஸ்ட்ரைக்கர் தோற்று போச்சு. லியோன் ஜெயிச்சிட்டான். ஸோ அதுக்கடுத்து இருக்க ஒரு வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷோகன் ஸ்டீல். தேடி சொல்லிடி. இவன் பேர் பிங்க் ஸ்டீல்னு வச்சிடலாமா கைஸ். 3-2-1 லெட் இட் ரெப். தரத்தட்டாமல் சுற்றினாலே அது நல்லது கைஸ். அப்போ தான் வந்து ஒரு ஒரு நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஷோகன் ஸ்டீல் ஈஸியாக தோக்கடிச்சிருவான். ஆனால் அவனுக்கு ஸ்டெமினாவே இருக்காது. அவ்வளோதான், 1 பாயிண்ட் எடுத்துட்டான் லியோன். ஓகே கைஸ், தோத்துறாங்க கைஸ். ஸோ 1 பாயிண்ட் லியோனு.
3, 2, 1, let it rip. 3, 2, 1, let it rip. ஓ சம்மடி போச்சு. சோகன் ஸ்டீல் 1 பாயிண்ட் கைஸ். இதனால தான் ஓவராக ஆடக்கூடாது. லியோன் வந்து நடுவில் சுற்றினாலே ஓரமாக சுற்றினாலே ஜெயிச்சிடலாம். அவனாமல் நடுவில் வந்து அடித்து ஜெயிக்க போகிறான் அப்படின்னு வந்தால் அதனால தோற்றுறான். 3, 2, 1, let it rip. இதேமாதிரி சுற்றினாலே போதும். இந்த பேட்டில் லியோன் தான் ஸ்பின்னர். ஆனால் இந்த மேட்ச்சில் ஜெயிப்பானான்னு பார்ப்போம். இந்த வேட்டில் லியோன் தான் ஜெயிக்க போகிறாங்க கைஸ். இருந்தாலும் ஓகே லியோன் தாங்க ஜெயிச்சிருக்கு. சோகன் ஸ்டீல் தொகைச்சி லியோன் ஜெயிச்சிட்டான். ஸோ அதுக்கடுத்து எடுக்க போகிற வெளில வந்து பார்த்திங்கன்னா இந்த இவன் பேர் வந்து இந்த பேகசஸ் கைஸ். ஹைட்டாக இருக்க பேகசஸ். 3, 2, 1, let it rip. 3, 2, 1 நெத்தியடி சொல்லி ஐயோ பிடிச்சிட்டு போயிட்டு. 3, 2, 1, let it rip. நெத்தியடி சொல்லி கைஸ். லியோன் தோற்று போயிட்டான். 1 பாயிண்ட் goes to இவன் கைஸ். ஏன் அன்னியவனாகவே இருக்குது. இந்த டிப்பை மாற்றணும் கைஸ். இந்த டிப்பு எப்போத்துலேருந்தும் மாற்றணும்னு தான் சொல்லிட்டுருக்கேன். ஓகே 3, 2, 1 நெத்தியடி சொல்லி 3, 2, 1 go shoot. இப்படியே சொல்லுவாங்க. ஏதோ ஒரு ஜாப்பனீஸில் இப்படி தான் சொல்லுவாங்க. 3, 2, 1 go shoot அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அமெரிக்கன் சொல்லுவாங்க. let it rip வந்து ஜாப்பனீஸில் சொல்லுவாங்க. இல்லை சைனீஸில் தான் கோ ஷூட்னுவாங்க. இது எல்லாம் தெரில மறந்துட்டேன். இந்தியாவில் வந்து நெத்தியடி சொல்லியடி. ஓகே பேகசஸ் தோற்றுக்கிட்டது. லியோன் வந்து 1 பாயிண்ட் எடுத்துருக்கான். 3, 2, 1 let it rip. நெத்தியடி 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 நெத்தியிலேயே சொல்லியடி. ஓகே கைஸ் லியோன் தான் டிப்பை கழட்டி ஜெயிச்சிருக்கான். ஓகே நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்க வேல்டு வந்து பார்த்திங்கன்னா எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர் கிடையாது, லைட்னிங் எல்ட்ராகோ. ஸோ 2 பேரும் ரொம்ப சப்பையான பில்டு. அதனால் 2 பேரும் ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும். இந்த வேல்டு வந்து எவ்வளோ ஹைட்டாக இருக்கான் அண்ட் இந்த வேல்டு எவ்வளோ ஹைட்டாக இருக்குது, இது எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு தெரியும். ஸோ 2 பேருமே இவனுக்கு இது பேர் என்ன ஸ்பின் ட்ராக்கு. இந்த ஸ்பின் ட்ராக் போட்டிருக்கேன். அதனால தான் ஹைட்டு கம்மியாக இருக்கும். முன்னாடி பச்சை கலரில் ஒன்று போட்டிருந்தேன். அதை போட்டிருந்தா இங்கே இருக்குல்ல இப்போ டிப்பு. இப்போ வந்து கொஞ்சம் முன்னாடி இப்படி இருந்திருக்கும். இவன் வந்து ஃபர்ஸ்ட்லாம் கொஞ்சம் ஹைட்டாக தான் இருந்தான். இப்போ ஹைட்டு கம்மியாகிட்டான். சரி ஓகே இவங்க 2 பேருக்கும் பேட்டில் போடுவோம். இவன் அட்டாக்கு, இவன் பேலன்ஸ். 3, 2, 1 let it rip. நெத்தியடி சொல்லிடு. டேய் நல்ல தரத்தட்டாமல் சுற்றினா போ. ஓகே கேஸ் எனக்கு ரொம்ப இருக்கு. கைஸ் எல்ட்ராகோவுக்கு ஸ்டெமினா போயிட்டுருக்கு. ஸோ எல்ட்ராகோ தோற்றுறான். ஸோ 1 பாயிண்ட் goes to லியோன். 3, 2, 1 let it rip. நெத்தியடி சொல்லிட்டே அடி. ஓகே எல்ட்ராகோ தான் அடிக்க போகிறான். அடிச்சிட்டான். தாரத்தாட்டில் லியோன். அதுதான் எனக்கு இதுவாக இருக்குது, ஒரு அதிசயமாக இருக்குது. ஓகே இந்த அடி தரத்தட்டிடுவான்னு நினைக்கிறேன். இந்த அடியில் என்ன கைஸ் ஸ்டெமினாக சுற்றுறான், ஸ்டேபிளாக சுற்றுறான். போடு. யார் ஜெயிக்கிறானா எல்ட்ராகோ தான் ரிவெஞ்சு கொடுத்து ஜெயிச்சிட்டான்.
3 2 1 let it rip. நெத்தியடி சொல்லியடி ஆடே. கேஸ் ரீபேட்டில் 3 2 1. ஐயோ இந்த கேஜ் எனக்கு அப்படியே வெறுப்பாவது கேஸ் இந்த கேஜை பார்த்தா, இந்த பேல்டை பார்த்தா. இந்த இடத்துல டெம்போ எடுத்து வச்சுக்கிறேன். ஐயோ அவன் உள்ளே கூட போக மாட்டேங்கிறாங்க கேஸ். இவனை வச்சுக்கிறேன், ஹைட்டாக இருக்கான். அப்புறம் பக்கத்தில் டெம்போ. இப்போ போங்கடா எப்படின்னு பார்க்குறேன். ஓகே கேஜ் நல்லா இருக்குது. இப்போ வைப்போம். போடும் 3 2 1 லிட்டரு. நெத்தியடி நெத்திலேயே சொல்லி. யோ கைஸ் அங்கே இருக்க பேல்டில் பறக்க விட்றானுங்க கைஸ் 2 பேரும். எல்ட்ராக் ஒரு 2 வாட்டி அடித்தான். இப்போ கூட அங்கே தான் அடிக்கிறான். அதனால் இதை எடுத்து விட்ருவோம். லியோன் ஒரு 2 3 வாட்டி அடித்தான். போடு செம்மையான அடி. ஸோ எல்ட்ராக் லியோன் ஜெயிச்சிருக்கான். 2 பாயிண்ட். 3 2 1 லிட்டரு. இதுதான் கைஸ் எனக்கு பிடிக்காத விஷயம். இந்த டிப்பை நான் மாற்ற போகிறேன், எனக்கு பிடிக்கல. 3 2 1 லிட்டரு. நெத்தியடி சொல்லியடி. யார் ஜெயிக்கிறான்ப்பா போடு. பறக்க விட்டான். ஸோ லியோன் 2 பாயிண்ட், எல்ட்ராகோ 2 பாயிண்ட். 3 2 1 நெத்தியடி சொல்லியடி. 2 பேர் சேம் பாயிண்டில் இருக்காங்க. யார் 1 பாயிண்ட் எடுக்கிறாங்களோ வின்னர் ஆகிடுவாங்க. 3 2 1 லிட்டரு. இப்போ வந்து எல்ட்ராகோ சாரி அவன் பேர் என்ன, லியோன் வந்து அப்படியே சுற்றினா போதும், அடிக்க கூட தேவையில்ல. ஒரு கரெக்டாக நிற்கணும், நின்றான்னு ஜெயிச்சிருவாங்க கைஸ். ஓகே ரெண்டு பேருக்குமே ஸ்டெமினா ஈக்குவலாக இருக்குது. எனக்கு ரியல் லைஃப்பில் இருந்து பார்த்தா அப்படி தான் தெரியுது. பட் இந்த பேட்டிலில் ஜெயிக்க போகிறது லியோன். ஸோ ஓகே மொத்தம் இந்த பேட்டில் முடிஞ்சிச்சு. ஸோ மொத்தம் அந்த 7 பேல்டு கூட சண்டை போட்டிருக்கோம். அந்த 7 பேல்டில் 1 2 3 4 பேல்டை தோக்கடிச்சிருக்கான் லியோன். ஸோ 4 பேல்டு ஏதோ இந்த மொக்க பேல்டுன்றனால தோக்கடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க 2 பேர் கூட ஓகே கைஸ். எல்ட்ராகோ எப்படி தோக்கடிச்சான்னு தெரில. அதுக்கப்புறம் பிக் ஸ்ட்ரைக்கர் முக்கியமாக எப்படி தோக்கடிச்சான்னு தெரில. செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. அப்புறம் இவனை தோக்கடிச்சது இந்த லெஜெண்ட்ரி ட்ரியோ. ஸோ எல்லோ க்ரீன் ரெட்டு ப்ளூ வந்து இங்கே இருக்குது. ஸோ பார்த்தீங்களா 4 கலரும் இருக்குது. இந்த 4 வெல்டும் வந்து இவனை தோக்கடிச்சிருக்காங்க. லியோன் எதுக்கு நான் எடுத்து வைக்கிறேன், இவன் தான் இங்கே பேட்டிலே. ஸோ இந்த 3 பேல்டும் வந்து தோக்கடிச்சிருக்காங்க அவனை. இதோ அங்கே இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான். ஸோ இந்த 3 பேல்டையும் தோக்கடிச்சிருக்காங்க. அவன் தோக்கடிச்சிருக்காங்க. ஓகே அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பை கைஸ், பை கைஸ். Bye.